Hi friends, good evening. Welcome to Post Market Report. இன்னைக்கு நம்ம மார்னிங் பார்த்துருந்தோம் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்துட்டு ஒரு காஷியஸ் ஸ்டார்ட் ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருந்தது. மார்னிங் பார்த்துருந்தோம் ஒரு 7 பாயிண்ட்ஸ் வந்து லோவராக காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டும் வந்துட்டு அதை தான் சொல்லியிருக்கு. நிஃப்டி வந்து ஒரு 24 பாயிண்ட்ஸ் வந்துட்டு லோவராக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ சென்செக்ஸும் சேம் அதே பர்சன்டேஜ் லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியும் சேம் அதே பர்சன்டேஜ் லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி நம்மளுக்கு இண்டிகேட் பண்ண மாதிரி அந்த காஷியஸ் ஸ்டார்ட்டில் காமிச்சிருக்கு. திஸ் இஸ் லைக் மோர் ஆர் லைக் கன்சாலிடேஷன் மாதிரி தான் நம்ம வந்துட்டு இதை பார்க்கணும். ஓகே, பிகாஸ் ஏன்னா டெஃபினட்டாக தெர் வில் பி சர்டன் கரெக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாக்ஸ் அதை பேஸ் பண்ணி வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு ப்ரைஸ் மூவ் ஆகிருந்தது. தென் அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் ரிசல்ட்ஸ் வந்து சர்டைன் கம்பெனிஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஈவன் ஆரோபிந்தோ ஃபார்மா அந்த வகையில் நம்ம பார்த்துருந்தோம். தெர் வாஸ் இன்க்ரீஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு போஸ்ட் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு கம்மியானதை நம்ம வந்து பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து M&M வந்துட்டு ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. அகெயின் ரிசல்ட்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்தோன்னா 214% இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஜம்ப் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் தே ஹவ் பீன் அஃபெக்டட் பை இந்த சிப் ஷார்ட்டேஜஸ் பற்றிட்டு நான் ஒரு செப்பரேட் வீடியோவில் ஐ வில் புட் அ செப்பரேட் வீடியோ ஃபார் ஆட்டோமொபைல் செக்டர்ஸ் அண்ட் சிப் ஷார்ட்டேஜஸ் அண்ட் செமிகண்டக்டர் ஷார்ட்டேஜஸ் என்ன ஆகுது, எப்படி ஆகுது, என்ன வகையான மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகுது அப்படின்றத வந்துட்டு ஐ வில் ஷேர் இட். ஈச்சர் மோட்டர்ஸ் அதே மாதிரி 9% பேட் போட்டிருந்தாங்க. பட் அகெயின் தீஸ் டூ கம்பெனிஸ் நம்ம பார்த்தோம்னா எபிட்டா வந்து அவங்களோட எபிட்டா வந்து எஃபெக்ட் ஆகிருக்கு. எபிட்டானா வந்து ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ் அண்ட் டெப்ரிசியேஷன். ஸோ இட் மீன்ஸ் இட் காஸ்ட் ஹவ் கான் அப் ஆக்சுவலாக. ஸோ கம்பெனி வந்துட்டு இப்போ நம்ம ப்ராஃபிட் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம், இல்லை நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் நம்ம வந்து எடுக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம செல் பண்ணும்போது தான் we will make profit. So that profit and EBITDA has been affected because of மெயினாக வந்து இன்புட் ப்ரைஸஸ், தட் இஸ் ரா மெட்டீரியல் ப்ரைஸஸாக இருக்கட்டும் சரி, ஈவன் இந்த சிப் ஷார்ட்டேஜஸ்னால வந்துட்டு என்ன மாதிரி இம்பேக்ட்ஸ் இருக்குது அப்படின்றதும் ஒரு காரணம் இருக்கலாம். ஓகே, பட் ஸ்டாக் ஹஸ் எண்டட் அப் 3.8% வந்துட்டு அபோவாக எண்ட் பண்ணியிருக்கு. அண்ட் மார்க்கெட் அனலிஸ்ட் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. Which would go up in the future. And demands வந்துட்டு which will continuity will be there அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அகெயின் சென்செக்ஸோட இன்னொரு கான்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னா லாசன் அண்ட் அகெயின் எஸ்பிஐ. நம்ம ரிசல்ட்ஸ் பார்த்தோம், ஃபென்டாஸ்டிக் ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. விச் இஸ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் குவார்ட்டர் ரிப்போர்ட்டிங் ஃபார் எஸ்பிஐ அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்டாக்ஸ் வந்துட்டு இன்னைக்கு சென்செக்ஸில் வந்து மேஜர் கான்ட்ரிபியூட்டராக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1.5% வந்துட்டு தேர் வாஸ் அ மூமெண்ட் இன் எஸ்பிஐ ஸ்டாக்ஸ். ஓகே, ஓவரால் ஏஷியன் மார்க்கெட்ஸும் வந்துட்டு விச் இஸ் லைக் மிக்ஸ்ட் ரிவ்யூஸில் இருந்தாலும் நெகட்டிவாக இல்லாமல் வந்துட்டு பாசிட்டிவ் இண்டிகேஷன்ஸ் தான் வந்துட்டு கொடுக்குது. ஒன் இஸ் தட். ஸோ யூஎஸ் மார்க்கெட்ஸ் வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். Yesterday it closed positive. Both Dow Jonesum சரி, நாஸ்டாக்கும் சரி, ரெண்டுமே வந்துட்டு பாசிட்டிவாக தான் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும்னா செக்டர் வைஸ் எந்த இண்டெக்ஸ் வந்துட்டு மேஜர் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும்னா ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு மிட் கேப் இண்டெக்ஸ் வாஸ் பர்ஃபார்மிங் மச் பெட்டர் அக்ராஸ் வேரியஸ் இண்டெக்ஸஸ். அகைன் நேற்று நம்ம பார்த்துருந்தோம் கன்சியூமர் டியூரபிள் செக்மெண்ட் வந்து 4.5% வந்துட்டு அப்பில் காமிச்சது. சேம் ஆஸ் ஹேப்பன் டுடே, 4.5% again up. So demands are picking up even in the Diwali season. நம்ம sales that is reflecting in numbers. So demands are picking up again. இன்னைக்கு வந்துட்டு பேடிஎம் அண்ட் சஃபயர் ஃபுட்ஸ். ஸோ ஐபிஓ ரெஸ்பான்சஸ் நல்லாவே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நாளைக்கு வந்து ஃபர்தர் அப்டேட்ஸ் பார்க்கலாம் இந்த 2 ஐபிஓஸ் பற்றி. ஸோ செக்டர் வைஸ், எக்கனாமி வைஸ் தெர் ஆர் சர்டன் கரெக்ஷன்ஸ் இருக்குது. FII டேட்டா அண்ட் DI டேட்டா இன்னும் வரல. ஸோ அது வந்ததுன்னா வந்துட்டு we will share it by tomorrow morning. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யர் டைம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இல்லை ஸ்பெசிஃபிக் டாபிக் பற்றி ஏதாவது வந்து டிஸ்கஸ் பண்ணோம், இல்லை டீட்டெயிலாக வந்து ஏதாவது போடணும்னா உங்களோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். I will try to do it. Thank you for supporting us. Thank you.